ஹலோ நண்பா! இன்னைக்கு கூக்குடு ஆம்பூர் பிரியாணி கிட்ட ரிவ்யூ பண்ண போறோம். Zeptoல ஆர்டர் பண்ண 10 நிமிஷத்துல 2 கிட்டும் ரிசீவ் ஆயிருச்சு. அதுல அரிசிய தனியா எடுத்து ஒரு பாத்திரத்துல தண்ணி ஊத்தி 20 நிமிஷத்துக்கு ஊற வச்சோம். இன்னைக்கு சிக்கன் சமைக்க போறதுனால சிக்கன ரெடியா வாஷ் பண்ணி வச்சுக்கிட்டோம். குக்கர தூக்கி ஸ்டவ் மேல வச்சுட்டு சீசனிங் பேஸ்ட் எடுத்து அதுக்குள்ள கொட்டி நல்லா ஹீட் பண்ணிட்டு, அதுல நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்க சிக்கன அப்படியே போட்டு 2யும் பக்காவா மிக்ஸ் பண்ணுங்க. 2யும் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஊற வச்ச அரிசிய எடுத்து அதுக்குள்ள போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. அண்ட் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் உப்பு டேஸ்ட் இருந்தா பாருங்க. உப்பு டேஸ்ட் நல்லா இருந்ததா? உப்பு உங்களுக்கு ஓகேவா? அப்படிங்கிறத பார்த்துட்டு, உப்பு குறைவா இருந்தா அதில உப்பு போட்டுட்டு, அதுக்கப்புறம் நீங்க அத மூடிருங்க. மூடிட்டு 2 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. விசில் வந்ததுக்கப்புறம் நேச்சரா அத ரிலீஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அந்த பிரியாணிய நீங்க ஓப்பன் பண்ணீங்கன்னா, வேற லெவலா இருக்கும். கிட்ல இருந்த சீசனிங் ஆயில எடுத்து மேலாப்ல பரன்னு தூவி விட்டு, அந்த பிரியாணிய அப்படியே ஃபுல்லா கிளறி விட்டீங்கன்னா, ஒரு ஸ்மெல்லு வரும் பாருங்க. அத அப்படியே ஒரு பிளேட்ல வச்சு, சைட்ல ரைத்தாவ வச்சு, ஒரு முட்டைய மேல வச்சு, லைட்டா ஒரு புடிய போட்டீங்கன்னா, செம்ம பிரமாதமா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவ லைக் பண்ணுங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.